போட்டு என்னோட போட்டு தான். நாங்கள் வந்து கடலுக்கு போய் 28ஆந்தேதி போனோம். 28ஆந்தேதி பிடிப்பட்டோம். பிடிப்பட்ட அன்னையிலேருந்து எங்களுக்கு 29ஆந்தேதிலாம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க. கொண்டுட்டு போயிட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைச்சாங்க. சிறையில் அடைச்ச அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சார்லஸ் அண்ணன் மூலியமாக எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்துச்சு. வந்த வேலையெல்லாம் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம். மற்றபடி அங்கே எந்த ஒரு சாப்பாடும் சரியில்லாமல் தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப படுக்க கூட இடம் இல்லாமல் ரொம்ப நெருக்கடியில் 76 பேர் ஒரே ரூமில் படுத்துங்கிற நிலமையில் நாங்கள் தள்ளப்பட்டோம். அப்படி இருந்தும் நாங்கள் ஒரு 42 நாள் நாங்கள் அந்த சிறையில் இருந்திருக்கிறோம். எல்லா கஷ்டமும் அனுபவிச்சிட்டோம். அங்கே இருந்து நாங்கள் இருந்த எல்லா கஷ்டமும் அனுபவிச்சிட்டோம். நேவி பிடிச்சப்போ எங்களுக்கு வந்து பின்னாடி கையெல்லாம் பெல்ட்டு போட்டு கட்டி விஜய் பேரை சொல்லி கச்சத்தீவு மீட்டுன்னு சொல்லி கன்னத்தில் முதுகில் நிறைய இடத்துல சொல்ல முடியாத இடத்துலலாம் அடித்தாங்க. பைப்பு கம்பு வச்சு அடித்தாங்க. நாங்கள் எவ்வளோதோ தாங்கி பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க எங்களை காங்கேசத்துறைக்கு கொண்டு போகிற வரைக்கும் அவங்க இதே பேரை சொல்லி தான் அடித்தாங்க. கட்சி சொல்லியே தான் அடித்தாங்க. நீங்கள் விஜய் கட்சான்னு கேட்டு அடித்தாங்க. இல்லைன்னு நோன்னு சொல்ல அடி, எஸ்ன்னு சொன்னால் அடி, நோன்னு சொன்னால் மட்டும்தான் அடி கம்மியாக அவ்வளோ அந்த அளவுக்கு எங்களை கொடுமைப்படுத்தி அங்கே அழைச்சிட்டு போனாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோதோ ட்ரை பண்ணோம். ஆனால் எல்லாத்துக்குமே எங்களுக்கு அந்த கட்சி பேரை சொல்லி தான் அடித்தாங்க. நாங்கள் வந்து சாதாரணமாக ஒரு மீன்பிடி தொழிலுக்கு தான் நாங்கள் கடலுக்கு போகிறோமே தவிர நாங்கள் கொள்ளடிக்கவோ இதுக்குமோ நாங்கள் அங்கே போகல. இப்போ வந்து எல்லா மாநிலத்தவர்களும் இப்போ உடனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ காரைக்கால் மீனவர்கள் மட்டும் 3 பேரை வந்து 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு கோர்ட்டுக்கு ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒவ்வொரு நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ நாங்கள் போன கோர்ட்டு வந்து ஊர்காவல்துறை. அந்த ஊர்காவல்துறை மூலியமாக எங்களுக்கு என்னென்னா 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேருக்கு, ஓனரு, டிரைவர், இவங்களுக்கு 3 மாதம் தண்டனை, 6 மாதம் தண்டனை கொடுத்துருக்காங்க. மற்ற யாருக்கும் எங்களுக்கு நிபந்தனையின்றி வெளியிட்டிருக்காங்க. அதே பக்கத்தில் படித்துறை கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த கோர்ட்டில் அவங்களுக்கு எல்லாரையும் நாகப்பட்டினம் 31 பேரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் நம்ம வவுனியாபுரம் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த கோர்ட்டில் பணம் எவ்வளவு 80,000, ஒரு ஆளுக்கு 80,000 செலுத்தப்பட்டு அவங்க வந்து 10 பேர் 15 பேர் பணம் கட்டினவங்க மட்டும் ரிலீஸ் ஆகியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறதுனால இப்போ காரைக்கால் மீனவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சட்டமா அப்படின்னு நாங்கள் கேட்கணும். இந்த கவர்மெண்ட்டில் நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறோம் இதை. சார்லஸ் அண்ணன் மூலியமாக நாங்கள் அங்கே சிறையில் இருந்த காலத்தில் 45 நாளில் எங்களுக்கு இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்கும், என் படகுல வந்து அனைத்து பேருக்கும், என்னோட இன்னொரு படகுல உள்ள அனைத்து பேருக்கும் எல்லாருக்கும் வீட்டுக்கு போய் மளிகை பொருளும் 10,000 ரூபா பணமும் எங்களுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எங்களுக்கு இன்னை வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் செஞ்சது சார்லஸ் அண்ணன் மூலியமாக எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வந்துச்சு. அதனால் நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்லஸ் அண்ணன். ஆமாம், நாங்கள் இன்னும் வீட்டுக்கே போகல. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து இது வரைக்கும் சார்லஸ் அண்ணன் பார்க்கணுன்னு நாங்கள் நம்பிக்கையோடு வந்து இங்கே வந்து இப்போ பார்க்குறதுக்காக இங்கே இருக்கோம். நாங்கள் மாட்டினது 9ஆந்தேதி நைட்டு 3:30க்கு 10ஆம் மாதம் மாட்டினது. போய் எங்கள் ஃபிஷரிஸில் ஆளுங்க வந்து எல்லாம் பேசி ஃபார்மாலிட்டியில் முடிச்சுட்டு எங்கள் ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போய் அங்கே நடைமுறைலாம் சாப்பாடு எதுவுமே நல்லா இருக்காது. ரொம்ப கஷ்டம்தான் பார்த்தோம். யார் உணவுகள் சோறு இறங்காமல் போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் மார்டின் சார் வந்து பார்க்க வந்தாங்க. பார்த்து எங்களுக்கு நல்ல உணவு கொடுத்துட்டு போய் அந்த சாப்பாடு மட்டும்தான் எங்களுக்கு நல்ல உணவு. பாக்கி எல்லா நாளுமே இருந்த 34 நாளுமே எங்களுக்கு ஜெயிலில் சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடையாது. மார்டின் சார் ஒரு 3 வாட்டி வந்து 4 வாட்டி பார்க்க வந்தார். அந்த 4 வேளையும் எங்களுக்கு நல்ல சாப்பாடு. அது மார்டின் சாருக்கு நன்றி சொல்லி அவங்க வீட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. 10,000 அமௌண்ட்டு கொடுத்தாங்க. போட் எடுத்து போனால் போட்டு வந்து ரொம்பலாம் இல்லை, நம்ம பார்டரோடு தான் இழுத்தோம். பார்டர் திரும்ப வந்து நேவி வரான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா போட்டு தெளிச்சு 40 போட்டு இழுத்தோம். ஓடிட்டு இருந்தால் இன்ஜின் கீர் பாஸ் அடித்து போட்டு நின்றுடுச்சு. அப்புறம் ஏறினாங்க. ஒரு 7-8 பேர் ஏறினாங்க. திட்டுப்புன்னு ஏறி விட்டுருந்தாங்க. எல்லாத்துக்கும் அடி அந்த பரம்பு பட்டுது. எல்லாத்துக்கும் அடி போட்டு பல்லாவெல்லாம் எல்லாத்துக்கும் சுற்றிலேருந்து அங்கே இங்கேயும் அடிச்சுட்டு இருந்தாங்க. அடிச்சுட்டு அப்புறமா என்ன செஞ்சாங்க, எல்லோரும் குப்பரை போட்டு ஷூவெல்லாம் மிதிச்சாங்க. மிதிச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த பழைய தண்ணியெலாம் இருந்துச்சு. அந்த தண்ணி எடுத்து மோரில் ஊற்றுறாங்க. அந்த பழைய தண்ணி, இந்த சட்டி பானை கழுவு தண்ணி, சட்டி பானைலாம் விட்டு உழைச்சிட்டு அப்புறமா என்ன செஞ்சாங்க, பின்னாடி குப்பரை போட்டு இது போட்டாங்க, விலங்கு மாதிரியே போட்டு டைட் பண்ணிட்டாங்க. டைட் பண்ணிட்டு அப்படியே போட்டாங்க.
போட்டுட்டு மேலே நடந்து போகிறாங்க. அப்படி அந்த ஆளும் தெரியாமல் கடாமல் நடந்து போகிறாங்க. அப்புறமா என்ன செஞ்சாங்கனாக்கா, அப்புறமா எல்லாம் இது அனைத்து பொருளுமே அனைத்து 2 டைம் சைடில் பிடிச்சி அள்ளினாங்க. அள்ளிட்டு இருந்துட்டு அப்புறமா என்ன செஞ்சாங்க, அப்புறம் சவுல் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமா நீ கொஞ்சம் நிமிந்தாக்கா அடிப்பேன் போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் அப்புறமா ஜெயிலுக்கு போனோம். ஒன்றும் சாப்பாடு ஒன்றும் சரியில்லை, போகல. பேர் என்ன அவங்க அங்கே போனால் ஜெயிலில் ஒன்றும் சாப்பாடும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை தான். யாரும் சாப்பிடாம பிடிக்கணும், கொஞ்சம் சாப்பிட்டுதான். அவர் சாப்பாடு பிடிக்கணும் தான் சார்லஸ் சார் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வாங்கி கொடுத்தா கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்துச்சு எல்லாருக்கும். அது சாப்பிட்டு அதான் அவங்க தான் ஒரு 4-5 ட்ரிப் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதனால தான் கொஞ்சம் நல்லா இருந்தேன். இல்லைனாக்கா இன்னும் இப்போ எல்லாருக்கும் உடம்பு குறைஞ்சி போச்சு. அவங்க வாங்கி கொடுக்கல, அதுவும் இல்லை. அப்புறமா கோட்ஸு போனால் கோட்ஸ்லேயும் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து எங்களை எம்எஸ்சியில் ட்ரெஸ்ஸே ஒன்றுமே கொடுக்கல. கொடுத்த ட்ரெஸ்ஸு நாங்கள் யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. அது ஒன்றும் போடவும் இல்லை. அது இனிமேல் பெருசாகின்னு சொல்லிட்டு அப்புறம் சார்லஸ் சார் தான் அவங்க வந்து ட்ரெஸ்ஸு, ரொட்டி பைட்டு, இந்த மாதிரி சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க குடும்பத்துக்கு வந்து வீட்டில் வந்த மாதிரி ஃபோன் அடித்தேன். இங்கே இந்த மாதிரியே ரிலீஸ் ஆன மாதிரி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரியே நம்ம வீட்டுக்கு பார்க்க வந்தாங்க. ஒரு 15 கார் இருக்கும். அம்மா பேர் வீட்டிலேருந்து பார்த்தாங்க. சார்லஸ் சார் வந்து வீட்டிலேருந்து 10,000 காசு கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு இது வந்து நான் பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப சார்லஸ் சாருக்கு ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் மீனவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. 26ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் 28ஆம் தேதி நம்ம இலங்கை சிறையில் அடைச்சாங்க. அடைத்த பிறகு அந்த அரசாங்கம் நமக்கு எதுவுமே வந்து செய்யலை. நம்ம சார்லஸ் சார் மூலிமா அங்கே ஒரு ஆளை அனுப்பி அதுக்கான உணவு, போக்குவரத்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்து இன்னைய வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம ஏர்போர்ட் வரைக்கும் நம்மளை வந்து பார்க்குறதுக்கான உதவி எல்லாம் செஞ்சு எங்களை வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கான உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாங்கள் வந்து கோடான கோடி நன்றியை சொல்கிறோம். அதேமாதிரி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியாக வந்து பார்த்து அவங்களுக்கு அரிசி, பருப்பு, 10,000 ரூபா பணம் இதெல்லாம் கொடுத்து நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. எங்களுடைய பிரச்சனையை இதுவரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு எங்களுக்கு மீனவர்களுக்காக செஞ்சது எந்த அரசாங்கமும் செய்யலை. இன்றைக்கி இந்த நமக்கு வந்து செஞ்சுருக்காங்கன்னா நாங்கள் ரொம்ப மீனவ சமுதாயமே நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அதேமாதிரி இப்போ எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு எல்லா உணவும் கொடுத்து உபசரித்து செஞ்சுருக்காங்க. இப்போ எங்களோட கோரிக்கைகளை உங்களுக்கு என்ன செஞ்சால் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு சில கோரிக்கைகள்லாம் நேரடியாக சொல்லியிருக்கோம் அவங்கள்ட்ட. எங்களுக்கு இதை மாதிரி ஒரு வழிவகை செஞ்சால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போ இந்த 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஜெயிலில். இந்த 3 பேரையும் உடனே எங்களுக்கு மீட்டு தரணும், இந்த படகையும் மீட்டு தரணும்னு கேட்டிருக்கோம். இப்போது ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நாகை மாவட்டத்தில் ஒரு 3 படகை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணினவங்க ஒரு 2-3 நாள் 5 நாளைக்குள்ளே நிபந்தனையின்றி எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம காரைக்கால் மீனவரை மட்டும் 6 மாதம் சிறை தண்டனையும் 11 லட்சம் அவதார பணமும் கட்டணும் அப்படின்னு ஒரு கோர்ட்டு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இது காரைக்காலுக்கு மீனவர்களுக்கு ஒரு சட்டம் நடக்குது, தமிழ்நாடுக்கு ஒரு சட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் உள்ளவங்க பிடிச்ச உடனே மீனவர்களை அரெஸ்ட் பண்ண உடனே அந்த அரசாங்கமே சட்டமன்றம், பார்லிமெண்டம் வரைக்கும் எல்லாம் பேசுகிறாங்க, பேசி உடனே விடுவிக்கிறாங்க. நம்ம புதுவை அரசு நம்ம போய் லெட்ரு கொடுத்ததோட சரி, எந்த ஒரு இதுலேயும் பேச மாட்டுறாங்க, எந்த இதையும் செய்ய மாட்டுறாங்க. இனி ஒரு காலங்கள்னாலும் எங்களுக்கு மீனவர் மேலே ஒரு கருணை கொண்டு எந்த விஷயமா இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு கவனம் செலுத்தி அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தொழில் வளமும் செஞ்சு கொடுத்து செய்யணும். இதில் இப்படி செஞ்சால் தான் நாங்கள் வந்து உயிராக வாழ முடியும், உயிரோடு இருக்க முடியும். எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப மிகவும் மோசமாக இருக்குது. அடுத்து போட்டை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டை அரசுடைமை ஆக்கிறாங்க. ஒரு போட்டு 1 கோடி 1.5 கோடி இப்படி கடனை ஒன்று வாங்கி கட்டுறாங்க. கட்டி அப்படியே இலங்கையில் இன்னமும் தண்ணி உள்ள மொழி கிடக்கு. அந்தந்த குடும்பம் இன்றைக்கும் அவதிப்பட்டு கிடக்கு. அதை வந்து ஒரு வார்த்தை கூட அரசாங்கம் எடுத்து கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி அண்ணன் சார்லஸ் அண்ணன் மூலியமாக தான் நிறையா விஷயங்களை சொல்லியிருக்கோம். நான் எல்லாத்தையும் மீட்டு தர்றேன், எல்லாம் பண்ணி தரேன், அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லை, செய்வானுங்கிறத முழுமையாக நம்புகிறோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் சென்னையில் வந்து விமான நிலையத்தில் எங்களுக்கு இஷ்யூ பண்ணி எங்கள் மீனவ சமுதாய மக்களை வந்து இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்து விருந்து உபசரித்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கூட போகாமல்
இந்த நன்றி கடனை நம்ம மறக்காமல் செய்யணுமேனு நாங்களும் அவங்க ஆஃபீஸுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சால்வை அணிவிச்சு இந்த நன்றியை நாங்களும் செஞ்சுருக்கோம். இது என்னாலும் நாங்கள் மீனவ சமுதாயம் நாங்கள் மறக்க மாட்டோம். நன்றியோடு நாங்கள் இருப்போம்.